ரொம்பவுமே ஒரு கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து ரொம்பவுமே எல்லாருக்குமே கோபம் வரும். இன்னொரு பக்கம் என்னடா ச்சீ அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள பற்றின ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலே வந்து அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 3 நாளில் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இங்கே ஒரு கௌரவ கொலை சொல்லப்போனால் ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையில் என்ன நடந்துச்சு, ஸோ அப்படி ஒரு 3 நாளில் ஒருத்தரோட வாழ்க்கை முடியறதுக்கு என்ன ஆச்சு, அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்னா ஐஸ்வர்யா அண்ட் நவீன் இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்த ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு, ஒரு லவ் வந்திருக்கு. ஸோ ஸ்கூலில் வர்றது எல்லாமே ஒரு காமனான லவ் தானே, எல்லாருக்குமே இருக்கும் ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ். ஆனால் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு லவ்வாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு 20-19 வயசு தான். 2K கிட்ஸ் 2 பேருமே. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்பவுமே சீரியஸாக இவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணுற லைஃப் வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அடுத்து அப்படியே மேரேஜுக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸ்கூல் லைஃப் வந்து தஞ்சாவூரில் ஒரு சின்ன கிராமத்தில் பண்ணிகிட்டு இருந்தவங்க நெக்ஸ்ட்டு வேலை பார்க்குறதுக்காக திருப்பூர் போயிருக்காங்க. திருப்பூரில் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அந்த பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, ஐஸ்வர்யான்ற பொண்ணு. அதேமாதிரி நவீனும் அங்கே வேலை பார்க்குறாரு ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு. ஸோ இவங்க 2 பேருமே இங்கே லவ் பண்ண இல்லாமல் இவங்களோட காதல் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு, வேலை பார்க்குற இடம் வரைக்கும். ஸோ அங்கே போய் இருந்தவங்க அவங்க வந்து திருப்பூரில் வீட்டுக்கு. ஸோ எவ்வளோ தான் உலகம் மாறினாலும், எவ்வளோ நம்ம இந்தியா இடத்துலேருந்து மறுபடியும் மாசுக்கு போகணும்னு நினச்சாலும், இல்லை சயின்டிஃபிக்காக என்ன எவ்வளோ நம்ம ஆச்சரியங்கள் பண்ணாலும், இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு காதல் திருமணம் பண்ணதுக்காக அந்த பொண்ணை வந்து ஒரு எரிச்சி கொண்டிருக்காங்க. அவங்களோட ஃபாதர், அவங்களோட பொண்ணு வந்து அவங்களே வந்து ஒரு கௌரவ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணி அந்த மாதிரி திருப்பூரில் வந்து ஒரு பனியன் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் சம்திங் அந்த மாதிரில வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் போகுது. மேரேஜ்க்கு வந்து 2 குடும்பத்தாருமே ஐஸ்வர்யா அவங்க குடும்பத்தார் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால எப்படியுமே வந்து ஏன்னா ஸ்கூல்லே இவங்களுக்கு வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பழகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஒரு லைஃப் வந்து அப்படியே. ஸோ அவங்க வந்து ஒரு மேரேஜ் லைஃப்க்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மேரேஜ் லைஃபு போகும்போது அதில் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வீடு, ஒரு மொபைல் கேமரா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மேரேஜ் நடந்திருக்கு. ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயுமே நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு எடுக்குப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க, இன்னும் வாழ்த்தணும் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா நம்ம என்ன பண்ணாலுமே அது கொஞ்சம் வேறு லெவலில் ரியாக்ட் கொடுக்கும், கொஞ்சம் வைரல் ஆகிருக்கு அந்த வீடியோ. ஸோ அவங்க வந்து அப்படி போட்ட வீடியோ வைரல் ஆகி இவங்க இந்த ஊரில் இருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது தஞ்சாவூருக்கு. ஸோ அப்படி தெரிய வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கொந்தளிச்சு, இந்த சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, என்னடா இப்படி நடந்துடுச்சு, என்னடா இப்படி நீ இந்த ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இந்த எப்படி ஆயிடுச்சு, நம்மளோட குடும்பம் இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுற ஒரு சில்லியான பீப்புள்ஸ் கொஞ்சம் கூடவே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது அவங்க ரொம்பவுமே கோபமாகி அந்த ஊருக்கு கிளம்பி போய் தேடுறாங்க. ஸோ இவங்க பேரண்ட்ஸும் ஒன்றும் வெயிட்டான ஆள் இல்லை, பெரிய ஆட்களும் இல்லை, இவங்களும் பெரிய ஆட்கள் இல்லை, அவங்க எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த ஊர் போய் தேடுறாங்க, அவங்க 2 பேர்த்தையுமே. அப்படி தேடும்போது அவங்க கிடைக்கவே இல்லை, ஐஸ்வர்யாவும் நவீனும் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி கிடைக்காம இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க போலீஸ் வந்து எப்படியுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சவொடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. அவங்க மட்டும் எதுக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கூடவே போயிருக்காங்க. கையன் கூட போனதுக்கு அந்த ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இவன் வந்து இந்த பையன் போய் அந்த சார்கிட்ட கேட்குறான், போலீஸ் அவங்ககிட்ட, என்ன சார் அனுப்பி விட்டுட்டீங்க, இப்படி நான் என்னோடய ஒய்ஃப் அது, என்ன சார் நீங்கள், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போது அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, உன்னை கொன்றுவாங்க போல். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அவங்கள கூல் பண்ணி அனுப்பிட்டேன், நீ அவங்க ஊரில் போய் நீ சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், அவங்க ஊரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை நீ கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி
இவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஸோ அப்படி அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பையனும் அவங்க கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஸோ மென்மேலும் பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு அந்த பையன் வந்துடுறான். டிசம்பர் 31 கல்யாணம் ஆகுது. இது வந்து ஒரு ஜனவரி 1 or 2 நடக்குது, 2 or 3 நடக்குது நைட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டில் கூட்டு போனோடனே அந்த பொண்ணை கூட்டு போன செகண்டே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணை பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி கழுத்தை நெரிச்சு அவங்க அப்பாவோட பர்மிஷனோடே ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பொண்ணு கடைசியில் கொண்டுட்டாங்களே. ஸோ அதையுமே ஆதாரம் இல்லாமல் சுடுகாட்டில் புதைச்சி அந்த கட்டிலோடவே நினைக்கிறேன், ஆமாம் அப்படியே அந்த கட்டிலோடவே சுடுகாட்டில் வச்சு எரித்து அந்த சாம்பலும் கிடைக்கக்கூடாது, அந்த சாம்பலையுமே கரைச்சி ஆதாரமே இல்லாமல் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி ஒரு போலீஸ்க்கு ஒரு பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இது நடந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு. நமக்கு இப்போ தான் தெரிய வருது. ஆனால் இது வந்து ஒரு ஜனவரி 2 or 3 நடந்துருச்சு. ஸோ இது என்ன காரணத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ கொலை. ஆக்சுவலி நீ வந்து என்னோட தாழ்த்தப்பட்டவன்ட்ட போய் கல்யாணம் பண்ணிட்ட, நீ தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒரு கேவலமான விஷயம் இன்ன வரைக்குமே இந்த நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன தான் உலகம் மாறினாலும், என்ன தான் பூமியிலேருந்து வெளியே சந்திரனோ இந்த மாதிரி வெளியே மார்ஸ் போனாலும், எத்தனையோ என்னென்னமோ விதமான டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளோ சயின்ஸ் வந்தாலும், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நம்மளோட தமிழ்நாட்டு கிராமத்துலேயே நடந்துகிட்ருக்கு. கிராமன்றதில் தமிழ்நாட்டிலே நடந்துகிட்ருக்கு. இன்னும் நடக்காமல் விஷயங்கள் எவ்வளோ இருக்கலாம். ஸோ அந்த நவீன்ற பையன் வந்து டிசம்பர் 31 கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள் எப்படி நடந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் என்னென்ன நினச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ இது ஒரு ஆணவ கொலையாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மாவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டும் இல்லை. அவங்க 2 பேருமே சாதாரண வேலை பார்க்குறவங்க தான், 2 பேருமே கூலி வேலை பார்க்குறவங்க தான். அவங்க அம்மா வீட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி. அந்த பொண்ணோட அம்மா இந்த பையன் இது எப்போ வெளியே வருதான் அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸே வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னுமே தமிழ்நாட்டில் இப்படி கேவலமாக நடக்குது. நம்ம ஊர் எப்படியோ எங்கேயோ போயிட்டுருக்க இடத்துல இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஒரு கோபம் வருது. என்னடா பண்ணுறீங்க எவ்வளோதான் உலகம் மாறினாலும் ஏன்டா உங்களுக்குள்ளே இருக்கிற இது மாற மாட்டேங்குது? ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்னதாக ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன தப்பா? ஒரு இல்லீகலா? அது ஒரு அஃபென்ஸா? அவங்க ஒரு மேஜராக தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அஃபென்ஸா? சட்டப்படி குற்றமா? இது அவன் சட்டப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஏன் இப்படி? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் எல்லாருமே வந்து ஜாதி மதம் இந்த மாதிரியே வந்து எல்லோரும் பேசி ஒருத்தவனை வந்து டவுன் ஆக்குறதோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறதோ வந்து இது ஒரு இதே கிடையாது. இப்போ அவங்கள போய் ஜெயிலில் போட்டாலும் அவங்க திருந்த போகிறாங்க அப்படின்றது இல்லை. அவங்க மனசாலேயாகவே அவங்கள ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இருக்கணும் எல்லாருக்குமே. அந்த எஜுகேஷன் இருந்துச்சுன்னா லைஃப்பில் எல்லாருமே சேஞ்ச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கும்போது இன்னும் வர ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் லவ்ன்றதை இப்போ வந்து ஒரு வேறு விதமாக கொண்டு போயிட்டாங்க. பழகிறதுக்கே பழகலாம், கல்யாணன்றது வேணாம், அந்த மாதிரிலாம் பயந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஜென்ரேஷனாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன் இன்னும் இருக்குது. இவ்வளோ அவங்க என்ன ஆசையில் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ எதிர்ப்பு மீறி அந்த பையனும் பொண்ணும் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் எப்படி சாதிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவேன். என்னன்னாலும் ஒரு அப்பா வந்து எப்படி ஒரு பொண்ணை கொல்லுவாருன்றது எனக்கு இன்ன வரைக்குமே ஒரு கூஸ் பம்ஸாகவே இருக்குது. எப்படி ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை கொல்லுவார், தன்னோட பொண்ணு அவர் எப்படி கொல்லுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிடுச்சு புரியவே இல்லை. ஸோ இந்த ஜாதி மதம் இதை வச்சு வந்து இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரொம்பவுமே அசிங்கமாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே எனக்கு வந்து இன்னுமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறையா ஜென்ரேஷன் நோ கேஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டு நிறையா நியூஸ் பார்க்குறோம், அந்த மாதிரியும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியுமே இருக்கிறது வந்து
இது வெளியே வெளியே இருக்கிற ஸ்டேட்ஸ் இருக்கட்டும், வெளியே ஊர் மக்கள் இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயம் செய்தி பார்க்கும்போது என்ன ஒரு தோணும், அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு 20 வயசில் ஒருத்தவனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, ஒரு 20 வயசில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு என்ன நினச்சி வந்திருக்கும்? ஸோ அவங்க இதோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இப்போது அவங்களுக்குமே ஒரு பொண்ணு இல்லை இப்போது. ஸோ ஒரு வெறும் கௌரவத்துக்காக இந்த மாதிரி பண்ணி அவங்களோட வாழ்க்கை அழிஞ்சு அவங்களும் நிம்மதி இழந்துடுறாங்க. ஜெய்ஹிந்த்.